எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல்ல பாடம் 1 ஒற்றைப்பதி முறை கணக்கீடுகளில் இருக்கிற பயிற்சி கணக்கு 1, 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் எடுத்துக்காட்டு 1, 2, 3 போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த சம் பார்க்கணும் அப்படின்னா நான் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது எடுத்துக்காட்டு சம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த சம் ரொம்ப ஈஸியாக புரியும். அந்த சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயிற்சி கணக்கு நீங்களாகவே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு லாப நட்ட அறிக்கை கண்டறியணும் அப்படின்னு சொல்லி தான் கணக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ஃபார்மேட் என்னன்றது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு என்ன போடுவோம், இறுதி முதலோட எடுப்புகளை கூட்டணும், அதுலேருந்து கூடுதல் முதலை கழிக்கணும், அப்புறம் அதுலேருந்து வர்ற சரிகட்டப்பட்ட இறுதி முதல் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், அதுலேருந்து கொடுத்துருக்க தொடக்க முதலை கழிக்கணும். கழிச்சு வர்ற ஆன்சர் ப்ளஸில் வந்தால் லாபம், மைனஸில் வந்தால் நட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அதே ஃபார்மேட்டு தான் இங்கே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய லாப நட்ட அறிக்கை. இப்போ நம்மளோட ஃபார்மேட் படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இறுதி முதல் போட்டிருக்கோம், அடுத்து அதோடலேருந்து எடுப்புகளை கூட்டியிருக்கோம். கூட்டினா 9,20,000 ஆன்சர் வருது. அதிலிருந்து வந்த ஆன்சர்லேருந்து கூடுதல் முதலை கழிக்கணும். கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,20,000 கொடுத்துருக்காங்க. கழிச்சா 8 லட்சம் வருது. அதை நம்ம என்னென்னு போடுவோம் அப்படின்னா சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல் அப்படின்னு சொல்லி போடுவோம். சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல்லேருந்து தொடக்க முதலை கழிக்கணும். தொடக்க முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து கழிச்சு வர ஆன்சரை தான் நம்ம லாபமாக நட்டமான்னு சொல்லி கண்டுபிடிப்போம். இதுலேருந்து கழிச்சு வர ஆன்சர் ப்ளஸில் வந்துச்சு அப்படின்னா அது லாபம், இதே மைனஸில் வந்துச்சு அப்படின்னா நட்டம். ஸோ நீங்கள் இந்த சம்மை செஞ்சுட்டு உங்களுக்கு வர ஆன்சரையும் லாபமாக நட்டமான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சம் எடுத்துக்காட்டு 2, இதுவும் லாபம் அல்லது நட்டம் கண்டறியும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒன்று லாபம் வரும், இல்லைன்னா நட்டம் வரும். ஸோ அது லாபமாக நட்டமா அப்படின்றத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு 2018 ஜனவரி 1 அன்று முதல் கொடுத்துருக்காங்க 2,20,000 அப்படின்னா இது என்ன அப்படின்னா தொடக்க முதல். ஸோ ஒரு நடப்பாண்டுன்றது ஏப்ரல் 1 to மார்ச் 31 வரைக்கும் இருக்கும், ஜனவரி 1 to மார்ச் 31 வரைக்கும் இருக்கும். ஸோ இது ஜனவரி டு டிசம்பர் நடப்பாண்டாக இருக்கும். ஓகே, அதனால இதுதான் நமக்கு தொடக்க முதல். ஜனவரி 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிற தொடக்க முதல். 2018 டிசம்பர் 31 அன்று முதல் 1,80,000 கொடுத்துருக்காங்க. அது இறுதி முதல். அடுத்து கூடுதல் முதல் எப்பவும் போல் கொண்டு வந்திருக்காங்க, எடுப்புகள் 50,000 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம இப்போ சம் செய்ய போகிறோம். எப்பவும் போல் நம்மளோட ஹெட்டிங் கொடுத்துக்கணும், 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய லாப நட்ட அறிக்கை. ஸோ அப்போ தானே முடியுது. ஸோ அதுக்கான லாப நட்ட அறிக்கை தான் இப்போ தயாரிக்க போகிறோம். இதுக்கு 2 காலம் தான் விவரம் தொகை. இதில் நமக்கு இறுதி முதல் எவ்வளோனா 1,80,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து அதோட என்ன பண்ணுவோம், எடுப்புகளை கூட்டுவோம். எடுப்புகள் எவ்வளோனா 50,000 கொடுத்துருக்காங்க. கூட்டினோன்னா 2,30,000 வருது. வந்த ஆன்சர்லேருந்து கூடுதல் முதல்ல கழிக்கணும். கழிச்சா நமக்கு கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 40,000, கழிச்சா 1,90,000 வருது. இதை என்னென்னு போடுவோம் அப்படின்னா சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல். இந்த சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கொடுத்துருக்க தொடக்க முதல்ல கழிக்கணும். நமக்கு தொடக்க முதல் அதாவது 2018 ஜனவரி 1 அன்னைக்கு எவ்வளோ முதல் இருக்குது அப்படின்னா 2,20,000 இருக்குது. இப்போது இது ரெண்டையும் நம்ம கழிக்கணும். கழித்து ஆன்சர் ப்ளஸில் வந்துச்சு, அதாவது மைனஸ் இல்லாமல் ப்ளஸில் வந்துச்சு அப்படின்னா அது லாபம், இதே மைனஸில் வந்துச்சு அப்படின்னா நட்டம். இன்னொரு ஃபார்மேட் சொல்கிறேன், அதாவது இறுதி முதலை விட தொடக்க முதல் கம்மியாக இருந்துச்சு, இறுதி முதல் அமௌண்ட்டை விட தொடக்க முதலோட அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக லாபம் தான். ஏன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கும் போது நமக்கு ப்ளஸில் தான் ஆன்சர் வரும். இதே தொடக்க முதல் அதிகமாக இருந்து இறுதி முதல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி வரும் அப்படின்னா நட்டம் வரும், ஆன்சர் மைனஸில் வரும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பயிற்சி 1, 2 சம் பார்த்துருக்கோம். இந்த 2 சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எடுத்துக்காட்டு சம்மும் இருக்குது, அதையும் போய் பாருங்கள், கொஞ்சம் கிளியர் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ 2 சம் பார்த்துருக்கோம், 2க்குமே ஆன்சர் ரிவீல் பண்ணல. லாபமாக நட்டமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.